உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இரா மைதானம் இணைகின்றார். வணக்கம் ராமதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பேச வேண்டும் என்றால், நீங்கள் கடந்த கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 ஆண்டுகளாக நீங்கள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். இங்கே உயிரோடு தமிழோடு நீங்கள் உரையாடும் பொழுது அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறீர்கள், தமிழர்களுடைய நினைவேந்தல்கள் வந்தால் அது ஒரு பொது கட்டமைப்பினூடாக நடைபெற வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் அப்பொழுது துவக்கம் வலியுறுத்தி கொண்டு வருகின்றீர்கள். இந்த தடவையும் கூட தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நடந்த பொழுது சர்ச்சைகள் ஏற்பட்டது. அதனால் ஒரு அவமரியாதை வரக்கூடிய எல்லாமே கூட ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது CVK சிவஞானம் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இப்பொழுது இருக்கின்றவர் இந்த நினைவேந்தல்கள் தொடர்பாக பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த செய்தி தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான. இப்போ தியாகதீபம் திலீபன் அவனுடைய நினைவேந்தல் வருடம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருவதை போன்று இந்த முறை சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அந்த தொடர்பாக கடந்த நிகழ்ச்சியிலே மிக ஒரு ஆழமாக அதை பார்த்திருந்தோம். உண்மையிலே ஒரு வடகிழக்கு தழுவிய பொது நினைவேந்தல் கட்டமைப்பினுடைய அவசியம், அதிலும் குறிப்பாக காக்கானா போன்ற மூத்த போராளி ஒருவருடைய தலைமையிலே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டியதனுடைய ஒரு தேவை, அந்த விடயங்களை மிக விரிவாக நாங்கள் பார்த்திருந்தோம். இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் மீண்டும் அது ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பினருடைய ஒரு தலையீடு, அமைச்சர் சந்திரசேகர் கலைக்கப்பட்டது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு பொதுவாக சைக்கிள் தரப்பின் மீதான விமர்சனங்கள், எதிர்ப்புகள், அதை அடிப்படையாக வைத்து இப்போது CVK சிவஞானம் அவர்கள் அதிலே ஒரு குளிர்காய்கின்ற வகையிலே இந்த ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றன நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், அதில் ஒரு குறிப்பிட்ட விடயம் போராளிகள் தன்னை தொடர்பு கொண்டார்கள் என்றும், அதாவது ஒவ்வொரு முறை தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறி வருகின்றது. அந்த வகையிலே இது தொடர்பாக ஒரு முன்னாள் யாழ் மாவட்ட அரசியல்துறை பொறுப்பாளராக இருந்த ராயன் உள்ளிட்ட மூத்த போராளிகள் பலரும் தன்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பிலே ஒரு அரசியல் களப்பற்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் என்ற வகையிலே அவர் கூறியிருக்கின்றார். அதிலே தன்னுடைய சில விடயங்களையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டி, அதாவது 88ஆம் ஆண்டு தான் தன்னுடைய சொந்த செலவில் தான் இந்த தியாகதீபம் திலீபனுக்கான அந்த தூவி அங்கே அமைக்கப்பட்டதென்றும், அது 7 வருடங்களுக்கு பின்னர் 95ஆம் ஆண்டு உடைக்கப்பட்டது என்ற ஒரு காரணமும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தூவி அமைக்கப்பட்டதன் காரணமாக தான் ஒரு தன் மீது சுடப்பட்டு ஒரு வேலை ஒரு விளக்குன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதாகவும், இந்திய அமைதிப்படையினால் ஒரு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு வைத்திருந்த காலம் எல்லாம் அதை பின்னணியில் இந்தியாவுக்கு தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டது என்ற ஒரு விடயத்தையும் அவர் அங்கே போகிற போக்கிலே சுட்டி காட்டியிருக்கின்றார். அதே போன்று இப்போ இதிலே இந்த இராணுவ புலனாய்வோடு தொடர்புடையவர்கள், இந்த விடயங்கள் அப்படி ஆனவர்கள் எல்லாம் இப்போது தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தலை முன்னெடுப்பதற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் முன் வந்து விட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் திலீபனுடன் தொடர்பை கொண்டவன் என்ற அடிப்படையில் தூவியை திரும்ப நிறுவியவன் என்ற அடிப்படையிலும் தனக்கு அதை பற்றி தெரியும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். 2002 சமாதான உடன்படிக்கை பொது தூவி உடைக்கப்பட்டது, அதாவது முதல் அது உடைக்கப்பட்டது, பின்னர் அது மீள உடைக்கப்பட்டு பின்னர் மீள அது திறந்து வைக்கப்பட்டது. அந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு அது மாகாண சபை முன்னர் அந்த தூவி திரும்பவும் அது உடைக்கப்பட்டு அது மீள கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது முதலமைச்சராக இந்த விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியதாகவும், அது பின்னர் சாத்தியப்படவில்லை என்ற ஒரு அடிப்படையிலும் அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு 2016ஆம் ஆண்டு தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை துப்புரவாக்கி ஜனநாயக போராளிகள் கட்சியை தான் வலியுறுத்தி தான் அவர்கள் அதை செய்தார்கள் என்றும், அதற்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதில் இணைந்து அவர்கள் இந்த நினைவேந்தலை நடத்தினார்கள் என்றும், 2018 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிலே தங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வந்து அவர்கள் அதை செய்ய முற்பட்ட போதும் அவை சேனாராயாவை அழைத்து கொண்டு தான் அந்த இடத்துக்கு சென்றபோது தங்களை அவர்கள் மிக அவமரியாதைக்கு உட்படுத்தி
உட்படுத்தியதாகவும் அவர் அதை கூறியிருக்கின்றார். அப்ப இப்போ தற்போது இந்த வரலாறுகள் தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை யாருமே செய்யக்கூடாதுன்னு தெளிவன் எல்லோருக்கும் பொதுவானவன். அவனை கௌரவிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை எல்லோருமே உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ இந்த அடிப்படையிலே ஒரு பொது ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் இந்த ஊடக சந்திப்பிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ராமதரன், இப்போ இந்த விடயம் எத்தனை நான் ஆரம்பத்திலே கூறியது போல் நீங்கள் கூட ஊடகத்தில் எத்தனை தடவைகள் பேசியிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கடந்த ஆண்டும் கூறினீர்கள், இந்த ஆண்டும் கூறினீர்கள். பஷீர் காக்கா போன்றவர்கள் இந்த விடயத்தை மிகவும் ஆணித்தனமாக தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் என்ற விடயங்களை நீங்கள் கூறுகிறீர்கள். இது பொதுவாக பேசப்படுகின்ற விடயம் தானே, ஏன் இப்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் இந்த விடயத்தை இங்கே கொண்டு வந்து பேசுகிறார்? அப்போ அதில் தான் இதிலே ஒரு ஐயப்பாடு எழுகின்றது என்றால், இது நினைவேந்தல் விடயத்திலே இவர்களுக்கு இவ்வளவு தூரம் அக்கறை இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அங்கே அந்த கூறிய விடயங்கள் எல்லாம் எல்லோரையும் விட நான் தான் இதற்கு ஒரு தகுதி உடையவன், நான் தான் இதுக்கு ஒரு உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையிலே தான் அவருடைய அந்த கருத்துகள் அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் அப்படி இவர் சொல்வதை போன்று மூத்த போராளிகள் எல்லாம் இவரிடம் தேடி சென்று உங்களால் தான் முடியும், நீங்கள் இந்த பொது கட்டமைப்புக்கான ஒரு ஒழுங்கமைப்பை செய்யுங்கள், குரலை கொடுங்கள் என்று வலிய கேட்டுக்கொள்கின்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்காது. ஆனால் அப்படியான ஒரு பின்புலத்தில் CVK சிவஞானம் அவர்களும் இல்லை. ஒரு போராளிகளினால் மதிக்கக்கூடிய அளவிலோ, இல்லை எங்களுடைய ஒரு போராட்டம், இல்லை மாவீரர்களுடைய லட்சியங்களோடு இணைந்து சமரசமின்றி பயணிக்கக்கூடிய இடத்திலோ CVK சிவஞானம் அவர்கள் இல்லை. ஒன்று, அவருடைய கட்சி சார்பாக தொடர்புல இருக்கின்ற சிலருடைய பெயரை இவர் பயன்படுத்தி ஏதோ போராளிகள் தனக்கு அழைப்பு விடுத்தார்கள், அதன் காரணமாக தான் இதை சொல்கின்றேன் என்ற வகையிலே அவர் அந்த கருத்தை, அந்த சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்கி இருக்கின்றார் நான் நம்புகின்றேன். உண்மையாக இந்த மாவீரர் நாள், இந்த நினைவேந்தல்கள், இந்த விடயங்கள் அவமரியாதைக்குள்ளாக்கப்படுகின்ற விடயங்களை ஒரு ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ளாத தரப்பினர் ஒருபோதுமே CVK சிவஞானத்தினுடைய இல்லம் தேடி சென்று நீங்கள்தான் வந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை இல்லை. ஆகவே அவருடைய அறிவிப்பு பக்கத்திலைக்கு பாயாசம் கேட்பதை போன்று, பக்கத்திலைக்கு பருப்பு கறி கேட்பதை போன்று அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்வதற்கு முற்படுகின்றார்கள். சரி, சைக்கிள் தரப்பு ஒரு அரசியலை செய்கின்றது, நாங்களும் ஒரு அரசியலை செய்வோம் என்று அவர் களமிறங்கி விட்டார் என்று நினைக்கின்றேன். என்ற சைக்கிள் தரப்பினுடைய கையிலும் சில முன்னாள் போராளிகள், அந்த போராட்ட கட்டமைப்புகளோடு இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், இவர்களோடும் இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு இது போராளிகளை முன்னிறுத்தியதாகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் பின்னிருந்து கொண்டு தங்களுடைய அரசியலை செய்வதற்குரிய ஒரு முன்னாயத்தமாக அவர்கள் இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். ஆகவே இது நாங்கள் எங்களுடைய இதிலே சொல்வதால் ஒரு முதலை கண்ணீர், இல்லை நீலி கண்ணீர், இல்லை ஒரு பச்சாதாபம், எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றது. அப்படி அத்தனை ஒரு விடயங்களும் அத்தனை வார்த்தைகளும் இவருடைய இந்த அக்கறைக்கு பொருந்தும். இவர் உண்மையிலே தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய தியாகம் களங்கப்படுத்தப்படுகின்றது, இல்லை எங்களுடைய நினைவேந்தல்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது என்ற ஒரு ஆத்மார்த்தமான அக்கறையின் பிரகாரம் அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார் என்று நான் ஆழமாக நம்புகின்றேன். என்றால் அப்படி ஒரு ஆழமாக மாவீரர்களுடைய கனவுகளையும் இந்த விடயங்களை நம்புவராக இருந்தால் அவர் இப்படியான ஒரு பதவிகளுக்காகவும் இல்லை இன்னொரு விடயங்களுக்காகவும் இப்படி தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் தேசிய, அதாவது எங்களுடைய விடுதலை அரசியலை பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழரசு கட்சியை வழிநடத்தி செல்கின்ற விடயங்களுக்கு உடந்தையாக இருக்க மாட்டார். ஆகவே செயல்பாடு ஒன்றுதான் ஒருவரை தீர்மானிக்கின்றது. செயல்பாடு தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலுக்கு எதிராகவும் இருக்கின்ற போது எப்படி அவருடைய சிந்தனையிலே எங்களுடைய நினைவேந்தலும் எங்களுடைய மாவீரருடைய புனிதத்தன்மை தொடர்பாக இருக்க முடியும்? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆகவே அவர்கள் தாங்களாக ஒரு திட்டத்தை வரைந்திருக்கின்றார்கள், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ அரசியலில் நீண்ட காலமாக CVK சிவஞானம் அவர்கள் இருக்கிறார், மூத்த ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகிறார் என்று கூறுகிறார்கள். அப்படி அக்கறை காட்டுவதில் என்ன தவறு இருக்கு? அவருக்கு நிச்சயமாக இதில் அக்கறை காட்டுகின்றார், ஆனால் அதே நேரத்தில் திலீபன் தொடர்பாக அவருக்கு ஒரு நீண்ட கால அதில் ஒரு ஈடுபாடு இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் இந்த விடயத்தை அவர் சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் சுட்டி காட்டுவது என்ன நோக்கத்துக்காக யார் செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். இவர் அந்த தூவி அமைத்தது 1988ஆம் ஆண்டு. அப்போது இருந்த நிலைமை என்பது வேறு,
இப்போது இருக்கின்ற நிலைமை என்பது வேறு. இன்றைக்கு நாங்கள் 2009 ஆயுத மௌனிப்புக்கு முன்னர், பின்னர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கு விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற இந்த ஒரு பெரியொரு சத்திய வேள்வியிலே ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள், இந்த பாத்திரத்தை வகிக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மகாபாரதத்திலே எடுத்துக்கொண்டால் கௌரவர் சேனை, பாண்டவர் சேனை என்று சொல்லி இருக்கும். அதிலே சரிபிழைகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. கௌரவர் படை என்பது ஒரு அதர்மத்துக்குரிய ஒரு தரப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. பாண்டவர் என்பது தர்மத்துக்குரிய தரப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த பிதாமகர் பீஷ்மராக இருக்கட்டும், விதுரனாக இருக்கட்டும், இல்லை இன்ன பல வீராதி வீரர்கள், ஒரு நேர்மையாக எந்த விதமான இதுக்கும் இல்லாதவர்கள் கூட அந்த கௌரவர் படையில இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கௌரவர் படையில இருந்து போரிட்டு எதை சாதிக்க முற்பட்டார்கள்? அவர்கள் நேர்மையானவர்கள். ஆனால் அவர்கள் துணை நின்றது யாருக்காக? துரியோதனன் படைக்கு. அந்த துரியோதனன் படை எது? அதர்மத்தின் பக்கம் நிற்கின்றது. ஆக அதர்மத்தை வெற்றி பெற வைப்பதற்காக தர்மத்தின் வழி நடப்பவர்கள் நின்றால் கூட அவர்களுக்கு மரணம் தான் நிச்சயம். இல்லை, அவர்களினால் தர்மத்துக்கு துணை செய்யவே முடியாது. ஆக இருக்கிற இடம், செயல்பாடு தான் ஒன்றை தீர்மானிக்கும். அப்போது விடுதலை போராட்டம் ஒரு வீச்சோடு இருந்தது. எல்லோரும், இவர் மட்டுமல்ல, எல்லோருமே ஒன்றாக இருந்தார்கள். அனுசரணையாக இருந்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். அதற்காக அவருக்கு அது மட்டுமே ஒரு தகுதி என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இன்று தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தமிழரசு கட்சி எந்த திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாசமாக்கி விட்டாச்சு. அதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியலை நிர்மூலமாக்கியாச்சு. அடுத்ததாக தமிழ் தேசிய அரசியலுடைய தோற்றுவாயாக இருக்கின்ற தமிழரசு கட்சியை நிர்மூலமாக்குவது. அதுதான் கடைசி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அதாவது ஆபரேஷன் சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது விடுதலை புலிகளுடைய அந்த அரசியல் அதனுடைய நீட்சி என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே அதை சிதைக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும். அதை செய்தார். அதை செய்ததனூடாக தமிழ் தேசிய அரசியலை பிளவு நிலையை ஏற்படுத்தி அதை ஒரு பலவீனமான நிலைமையை கொண்டு வந்து பல அணிகள், பல குழுக்கள் என்று சொல்லி உருவாக்கி விட்டாச்சு. இப்போது தமிழரசு கட்சி அதுதான் ஆரம்பத்திலே சமஷ்டி கட்சியாக உருவாக்கப்பட்டது. தந்தை செல்வா என்று ஈழத்து காந்தி என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழர்களுக்காக மிக இறுதி வரை அவர் உறுதியாக நின்று செயல்பட்ட ஒரு தலைவர். அறவழியிலும் அரசியல் ரீதியாகவும் செயல்பட்ட ஒரு தலைவர். அவை அப்படிப்பட்ட பலருடைய தியாகங்களோடு கட்டியெழுப்பப்பட்ட தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்து விட்டால் வடக்கு கிழக்கு தழுவிய முகமாக தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கலாம். தமிழரசு கட்சியினுடைய இருப்பு தமிழர்களுக்கு தேவை என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கிறோம். தவறான நபர்கள் வெளியேற்றப்பட்டு அது உருவாக்கப்பட்ட உன்னதமான நோக்கத்தோடு அந்த கட்சி மீளுருவாக்கம் செய்யப்பட்டு அது தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற ஒரு இடத்திலே, ஒரு வலுவான இடத்துல இருக்க வேண்டியது அவசியத்தை நான் பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம். ஏன்னா வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு கட்டமைப்பு ரீதியாக இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி அதுதான். ஆனால் இன்று அதை நிர்மூலமாக்குவதன் ஊடாக தமிழர்களை ஒரு அரசியல் அனாதரவாக அவர்களை என்ன வேண்டுமென்றாலும் செய்து விடலாம் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் அதனுடைய இறுதி இலக்கு. அதற்கு துணை போவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு கடந்த ஆண்டு நினைக்கின்றேன், இவருடைய குரல் பதிவுகள் வெளிவந்திருந்தது சமூக வலைத்தளங்களிலே. சுமந்திரனே பேயே பிசாசு, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் அப்படி இப்படி என்று சொல்லி அவனே இவனே என்று தரக்குறைவான வார்த்தைகளால் சுமந்திரனை விமர்சித்து அவருடைய குரல் பதிவு வெளிவந்திருந்தது. இன்று வெட்கமே இல்லாமல் அந்த சுமந்திரன் உடைய தயவிலே பதில் தலைவராக இருந்து கொண்டு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை தமிழரசு கட்சியை நாசமாக்குகின்ற நிகழ்ச்சி நிரலுக்கு வெறும் துணை போய் கொண்டிருக்கின்றார். ஒரு தமிழரசு கட்சியினுடைய அவர் உண்மையிலே அவருக்கும் தமிழரசு கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கின்ற நிலைமையிலே அவர் ஒரு நடுநிலை தவறி என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சரி விடுங்க. நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இவர் வடக்கு மாகாண சபையினுடைய அவைத் தலைவராக இருந்தவர். இப்போதும் அவைத்தலைவராக இருக்கின்றார். அவைத்தலைவர் என்று சொன்னால் என்ன? நடுநிலைமையாக இருக்க வேண்டும். அவர் சார்ந்த கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சியாக எந்த இதுவும் இல்லாமல் அந்த சபை நடவடிக்கையை நடுநிலைமையாக வழிநடத்தக்கூடியவரான் சபை முதல்வராக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்று மாகாண சபையில் கலைக்கப்பட்டாலும் அந்த பதவி நிமித்தமாக அவர் இன்று வரை
வடமாகாணத்திலே இவருக்கு தான் முதன்மையான மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவருடைய பதவி இன்று வரை மற்றவர்கள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர். ஆனால் இவர் இப்போதும் அதே கௌரவத்தோடு அரசியலமைப்பில் அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவரும் சேர்ந்து சி.வி. விக்னேஸ்வரனை எதிர்க்கிறதான நம்பிக்கையில்லா பிரேரணை கையொப்பம் வைத்துவிட்டு இரவோடு இரவாக போய் நின்றவர் தானே. அப்போது இவரை எப்படி நாங்கள் ஒரு நடுநிலைமையாக கருத முடியும்? அப்ப அந்த சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சுமந்திரனுடைய தயார்படுத்தல் அவருடைய ஏற்பாடு. ஆகவே இன்று நேற்று அல்ல. அவர் எப்போதுமே ஒரு சுமந்திரன் தரப்பினுடைய ஒரு கைப்பாவையாகவும், ஒரு தமிழ் தேசியத்துக்கு உண்மையில் அவர் ஒரு நல்லவர். ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சேராத சேர்க்கை சேர்ந்து கூடாத கூடாத நட்பு கேடாய் முடியும் என்று. அது அவருக்கு கேடாய் முடிந்தால் பரவாயில்லை. அவர் சேர்கின்ற அந்த கூடாத சேர்க்கை தமிழினத்துக்கு அது கேடாய் முடிந்து கொண்டிருக்கின்றது. இன்று தமிழரசு கட்சி ஒரு திடமான முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த போது தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன், சரவணபவன் மற்றும் தவராசா போன்றவர்கள் பெரும்பாலும் அவ்வாறான ஒவ்வொரு மாவட்டங்களில் கொழும்பு கிளையில் இருக்கின்ற பலரும் பொது வேட்பாளரை ஆதரித்த போது கட்சி அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை போட்டு நெருக்கடிகளை ஏற்படுத்தியது. அப்போது இவர் மூத்தவராக இருந்தோடு அதை சரி செய்வதற்கு எந்தவித முயற்சிகளும் எடுக்கவில்லையே. சுமந்திரனுடைய அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இவர் செயல்பட்டார். இவரும் சேர்ந்தானே அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை என்ற பேரில் கடிதம் அனுப்பினார். ஆகவே இது ஸ்ரீதரனுக்கு எதிராகவோ, தவராசாவுக்கு எதிராகவோ, சரவணவனுக்கு எதிராக எடுக்கப்படுகிற நடவடிக்கை அல்ல. தமிழ் தேசியத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு பெருவெறுப்பாக இருந்த அந்த தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்திலே தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு சமாந்தரமாக பயணித்தவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் அவர்களுக்கு ஒரு சட்ட நெருக்கடி ஏற்படுத்துகின்ற விடயத்துக்கு துணை போவது எதுக்கு சமன்? தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எதிர்ப்பதற்கு சமன். ஆகவே சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு தருணத்திலும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான இந்த காலத்திலே இவர் சொல்கின்றார் அல்லவா, இன்று தான் தூவியை கட்டினேன், தன்னுடைய சொந்த செலவில் கட்டினேன், அது இது இழப்பு எல்லாம் தனக்குத்தான் அதில் உரிமை இருக்கின்றது என்று. அந்த உரித்தோடு இந்த 16 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய அரசியலை தடம் மாறி பயணிக்காது நேர்வழியிலே வழி நடத்துவதற்கு இவர் ஒரு அரசியலாளர், ஒரு அரசியல்வாதியாக முதலிலே தமிழ் தேசிய அரசியலை நெறிப்படுத்துவதற்கு நேர்படுத்துவதற்கு இவர் என்ன செய்தார்? பிறகு நாங்கள் நினைவேந்தலுக்கு வரலாம். ஆகவே நீங்கள் ஒரு அரசியல் கூடாரத்திலே நீங்கள் ஆற்ற வேண்டிய பகிபாகத்தை சரியாக செய்யாமல் விட்டுவிட்டு உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நினைவேந்தல் இடத்திலே வந்து நீங்கள் ஒரு நியாயமானாக நடக்க முற்படுவது என்பது, அவருக்கு தகுதி இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, அவருக்கு தான் அதிலே ஒரு தார்மீக உரிமை இருக்கின்றது என்பதற்கு அப்பால் அவருடைய உள்நோக்கத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நினைவேந்தலையும் இவர்கள் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மீறி வேறு ஆளுமே ஒரு கட்சி ரீதியாக அதுக்கு செல்வாக்கு செலுத்த முடியாமல் எல்லோருமே ஒதுங்கி நிற்கின்ற போது இப்போது சி.வி.கே. சிவஞானம் அவர்களை களமிறக்கி விட்டு நினைவேந்தலை ஒரு போட்டி அரசியலுக்குரிய ஒரு நிலையை கொண்டு வந்து எட்டிக்கு போட்டியாக கொண்டு வந்து அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே அதை மீண்டும் ஒரு ஆழமான சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாற்றுவதற்கு வித்திடக்கூடிய வகையில் தான் இவருடைய இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். இதற்கு பின்னால் அவர் சொல்லுகின்றார், ஒரு 7 பேர் கொண்ட ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அபிமானிகளாகவும் ஆதரவாளர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கணிசமானவர்களை இவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். ஏன்னால் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன், சி.வி.கே. சிவஞானம் தரப்பினருடைய ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அவர் போராளியாக இன்று கருணாமான் செய்யாத சாதனைகளை மற்றவர்கள் செய்துவிடப் போகின்றார்கள். அவர் கருணாமானை நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட முடியுமா? இன்று அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், எதை செய்கின்றார்கள் என்பதை வைத்துதான் நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். மேலும் தமிழ் தேசிய அரசியலை ஒரு சந்தி அரசியல் நிலைமைக்கு கொண்டு வந்ததை போன்று எங்களுடைய மாவீரருடைய தியாகங்கள், நினைவேந்தல் இந்த விடயங்களை எல்லாமே மேலும் ஒரு ஆழமான ஒரு அசிங்கமான ஒரு நிலைக்கு
கீழிறக்குவதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆகவே சிவிக சிவஞானம் ஐயா அவர்கள் நல்லவராக, வல்லவராக, நேர்மையானவராக இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் விடுதலை அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை முன்கொண்டு செல்வதற்கோ, இல்லை இப்போதைய இந்த விடுதலை அரசியலிலே தன்னை ஒரு பங்குதாரராக இணைத்துக் கொள்வதற்கோ, இல்லை நினைவேந்தல் விடயத்திலே வந்து நியாயமானாக கருத்து சொல்வதற்கோ அவருக்கு எந்த விதத்திலுமே தகுதி இல்லை என்பதைத்தான் நான் இப்போ சற்று முன்னர் கூறிய விடயங்கள் அடிப்படையில் கூற முடியும். ஆகவே சிவிக சிவஞானம் அவர்களுடைய விடயம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு சாத்தான் வேதம் ஓதுவதற்கு நிகரான ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த விடயம் கூறுவது நான் ஓரளவு புரிகின்றது. நீங்கள் எப்படி வருகிற எந்த பக்கத்திலிருந்து வருகிறீர்கள் தெரிகின்றது. அதேபோல் நீங்கள் இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு, அதற்கு முன்னர் இந்த ஆண்டு கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தீர்கள். அதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய கேள்வி என்றால், இப்போ சிவி சிவஞானம் அவர்கள் இவ்வாறான நிலைமையில் இருக்கிறார் என்றால், என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற, தமிழ் தேசியத்தில் அரசியல் பரப்பில் இருக்கின்ற எந்த கட்சியாவது இந்த நினைவேந்தல்கள், மாவீரர் நாள், திலீபன், முள்ளிவாய்க்கால், இந்த விடயங்களை தங்களோடு, அதாவது தேவை வரும் பொழுது இதை பெருசுபடுத்தி கதைக்காமல் இவர்கள் ஒரு உண்மைத்தன்மையோடு தமிழர்களுக்கு இந்த மண்ணை இறைமையை பாதுகாப்பதற்கு இவர்களால் பயணிக்க முடியும் என்று நம்புகிறார்கள்? அல்லது தேசியம் என்ற அந்த ஒரு சொல் பதம் இருக்கிறது, மாவீரர்கள், நினைவேந்தர்கள், இவற்றை விட்டு அவர்களால் உண்மைத்தன்மையோடு தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை நோக்கி ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவதற்கு இவர்களால் பயணிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட யாருமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல. எல்லோருமே அடையாள அரசியலாம் செய்கின்றார்கள். மாவீரர்களையும் போரிலே கொல்லப்பட்டவங்களுடைய மக்களையும், ஏன் இன்று உயிர் வாழும் சாட்சியமாக இருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களையும் பகடக்காயாக பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காகத்தான் சகலருமே முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நினைவேந்தல்களை நடத்துவதாக இருக்கட்டும், முந்தி கொண்டு மம்மட்டியை தூக்கி கொண்டு போய் புள்ளை செதுக்கி விட்டு அங்கே தாங்க அந்த தமிழ்நாட்டிலே திரைப்படங்களை பார்க்கின்ற போது அந்த பேருந்திலே இடம் பிடிப்ப துண்டு போடுவதை போன்று ஆக்கள் இறங்குவதற்கு முன்னரே அந்த சாளரத்தின் வழியாக தங்களுடைய துண்டை போட்டு விட்டு அதை தங்களுக்கான உரிமையை அவர்கள் நிலைநாட்டி விடுவார்கள். அந்த துண்டிலே கை வைக்க முடியாது, கை வைத்தால் வெட்டு கொத்து அளவுக்கு செல்லும். அதே போன்றுதான் இவர்கள் இங்கே செய்கின்ற வேலை அதுக்கு நிகரான ஒன்றுதான். எல்லோரும் போவதற்கு முன்னரே போய் மம்பட்டியோடு 4 பேர் போய் அந்த இடத்தை அடையாளபூர்வமாக அங்கே சிரமமான நடவடிக்கை செய்துவிட்டு தங்களுடைய கொடியை நட்டு விட்டு வந்து விடுவார்கள். எவருமே சென்று விடுவாங்க. நாங்கள் இங்கே வந்து விட்டு நாங்களாம் முதல் வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, இதுக்கு ஒருத்தரும் பெறக்கூடாதுண்டா. ஒருத்தரும் போக மாட்டாங்கள் என்னடா, எல்லாரும் போறதுக்கு பயம், அப்படியே ஒதுங்கிடுவாங்க. இந்த நினைவேந்தல் நடக்க அங்கே போய் நின்று கொண்டு அஞ்சலி செலுத்துறவங்க பேரில் அதில் நின்று கொண்டு ஒரு அடையாள அரசியலை செய்து கொண்டு வாரது, ஒன்று நடத்துறது, அஞ்சலி செலுத்துறது, ரெண்டுலேயுமே இவர்கள் இந்த அடையாள அரசியலை தான் எல்லாருமே செய்யணும். இவர்கள் நாங்கள் மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய ஒவ்வொரு வருடமும் இப்போ அண்மை காலமாக அவர்கள் போன வருடம் அங்கே அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட விடயமெல்லாம் நடைபெற்றது. போன வருடம் அதுக்கு முதல் வருடம் சிங்கள பகுதிகளிலே அந்த ஒரு ஊர்தி பயணியை அவர்கள் மேற்கொண்டது சரியான திட்டமிடலே இல்லை. ஒரு ஒழுங்குமுறையாக தியாகதீபம் அவர்களுடைய அந்த தியாக வரலாற்றை கடத்துகின்ற அந்த ஊர்தி பயணமாக அது இல்லை. அவர்களுக்கு அது தெரியவும் தெரியாது. அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் இல்லை. ஏதோ கடுகதி வேகத்திலே அந்த இடத்தை, ஒவ்வொரு இடங்களை கடந்து செல்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அந்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த அந்த ஊர்தியோடு செல்கின்ற போது நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அந்த ஊர்தியை கொண்டு நிறுத்தி விட்டு அவர்களுடைய உடல் மொழி, அவர்கள் ஒரு வேறு கேளிக்கையான விடயங்களை பேசி கொண்டு இருப்பது, அவருடைய கவனங்கள் வேறு விடயங்களிலே திசை திரும்புவது, அப்படி இருக்கின்ற போது எப்படி மக்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வரும்? நீங்கள் ஒரு சோப்பு மஞ்சள் கொடியை கட்டிவிட்டு தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய உருவப்படத்தை அதில் நிறுத்தி வைத்து விட்டு தாயக பாடல்களை ஒளிபரப்பி விட்டால் மக்கள் உங்களை நோக்கி வந்து விடுவார்களா? அதுக்கு நாங்களும் கொஞ்சம் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 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 நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு அது செல்கின்றது என்று சொன்னால், அந்த நகரத்தில் இருக்கின்ற வர்த்தக சங்கம் உள்ளிட்ட சமூக மட்ட அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே வருகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு 50 பேர் 100 பேரை திரட்டி வைத்து நின்று அந்த ஊர்தியை வரவேற்று அஞ்சலி செலுத்தி அப்படித்தானே நாங்கள் அப்படி செய்கின்ற போது அந்த நகரத்திலே பயணித்து கொண்டிருப்பவர்கள், நடமாடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தானாக ஒரு உந்துதல் வரும், நாங்களும் போய் அஞ்சலி செலுத்த வேண்டும். இது அங்கே போய் வாகனத்தை நிறுத்தி விட்டு வாய் பார்த்து கொண்டிருக்கிறது, எவனாவது வருவானா வந்து பூ போடுவானான்னு. அப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா,
நாங்கள் உளப்பூர்வமாக தியாகதீபம் திலீபனுடைய வரலாற்றை கடத்துவதற்கான ஒரு உறுதி பயணமாக நடவடிக்கையாக அல்லாமல் நாங்கள்லாம் இதை செய்கிறோம். நாங்கள்லாம் நினைவேந்தலின் சொந்தக்காரன் நாங்கள்லான்றதை காட்டுறதுக்காக தான் இதை செய்கிறது. இது நாங்கள் குறை சொல்ற விஷயம் இல்லை. நீங்க செய்யக்க அதை சரியா செய்யணும். இது தெரியாத விஷயம் இல்லை. தெரியும், ஆனால் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஒரு அடையாளபூர்வமாக அதை செய்துவிட்டு போகணும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே மனதளவில் அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அப்படி இருந்தா போன முறை அந்த காவடி வந்து தள்ளு முள்ளு பட்டு கற்பூரம் எல்லாம் விழுந்து தீக்காயம் ஏற்பட்டு இந்த முறை சந்திரசேகர் கலைக்கப்பட்ட இப்படியான தற்குறித்தனமான செயல்பாடெல்லாம் அங்கே நடக்காது. ஆகவே அவர்கள் மட்டும் இல்லை, இதை ஒதுங்கி இருப்பவர்களும் அஞ்சல் செலுத்தம் என்ற பேரில் அரசியல் செய்கிறார்களும் எல்லாரும் இதுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. எல்லோருமே இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்றார்கள். இன்று காணாமலாக்கப்பட்டவர்களை நாங்கள் பிளவுபடுத்தி விட்டோம், கூறு போட்டு விட்டோம், அவர்களை நாங்கள் பலகீனப்படுத்தி விட்டோம். இன்னும் மாவீரர் கனவுகளை நாங்கள் எங்களுடைய அந்த நவம்பர் 27 இவ்வாறு செப்டம்பர் 15 26 இன்றைய நாள் அக்டோபர் 5 குமரப்பா புலேந்திரன் பன்னிரு வங்கிகளுடைய நினைவு நாள், ஜனவரி 16 தளபதி கிட்டு உள்ளிட்ட 10 வங்கிகளுடைய நினைவு நாள், மாலதி அக்காவனுடைய நினைவு நாள் அங்கே இருக்கு. அப்படியே ஒவ்வொரு விடயங்கள் வருகின்ற போது அந்த நாட்களிலே வந்து அவர்கள் அந்த நேரத்திலே தங்களை ஒரு தேசிய வீரர்களாக காட்டிக்கொண்டு அதற்கு பின்னர் ஏனைய நாட்கள் எல்லாம் அதற்கு புறம்பாகவே நிற்பார்கள். நீங்கள் கேட்டீர்கள், அப்படி இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்களில் எல்லாம் இவர்கள் செயல்படுகிறார். மாவீரருடைய கனவுகளை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே யார் எந்த விடயங்களை செய்கின்றார்கள்? ஒன்றுமே இல்லை. இன்று 13வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வழங்கி கொண்டு வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு ஊர்தி பயணியை மேற்கொண்டவர்களினால் ஏன் தியாகதீபம் திலீபன் உள்ளிட்ட இல்லை இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக அப்படி ஒரு விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போனது? இன்று வரை அவள் அப்படி செய்யவில்லையே. ஆகவே இதெல்லாம் அவர்களுடைய மனதிலே இடம் இல்லை. மனம் இருந்தால் இடம் உண்டு. ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இப்போது இருக்கின்ற சகலர், நாங்கள் யாரையுமே கூட்டி குறைத்து சொல்லவில்லை, அனைவருமே. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் மக்களுடைய ஏக பிரதித்துவம் என்பது மறு வாசிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். வடகிழக்கு தழுவியதாக இருக்கின்ற சகல மக்கள் பிரதிநிதிகளும் அது அரச சார்பானவர்களாக இருக்கட்டும், அவர்களோட ஒட்டி உறவாடுவர்களாக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தில் அனைவருமே ஒன்றானவர்களாகத்தான் பயணித்து வருகின்றார்கள். ஆகவே அது மாவீரர்களுடைய நினைவு சுமந்த விடயமாக இருக்கட்டும், இல்லை நினைவேந்தலாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு நோக்கிய விடயமாக இருக்கட்டும், எவருமே அதற்கு நேர்மையாக ஒற்று துளி தன்னும் அதற்கு அர்ப்பணிப்பாக அவர்கள் யாருமே செயல்படவில்லை. அது செயல்படக்கூடிய நிலைமையிலும் அவர்கள் இல்லை. அவர்கள் எல்லோருமே தங்களுக்கு தெரிந்த அந்த இருப்பரசியலை பாதுகாப்பதற்காக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு 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 வழித்தடமாக இந்த நினைவேந்தலையும் அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். இப்போது அந்த ஒரு போட்டி வந்திருக்கின்றது. எதற்கு தமிழ் தேசியம்? ஏன்னால் அந்த உலகளம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது விமர்சனம் வைப்பதற்கு எல்லோருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு நினைவேந்தல் விடயத்திலே அது நாங்கள் இப்போ இந்த முறை சந்திரசேகர் அவர்களை கலைத்த விடயம் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய எதிர்ப்புகளையும் முன்னணி மீது திருப்பி விட்டிருக்கின்றது. அவ இந்த சந்தர்ப்பத்திலே கூட்டையை குழப்பி தாங்கள் ஒரு தரப்பாக வந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் இதிலே முதன்மையாக இருக்கின்றது. ஆக எல்லோருமே தங்கள் சுயநல நோக்கத்துக்காகத்தான் இதுகளை வாரார்கள். அதான் ஆரம்பத்தில் கூறினேன், சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்களுக்கு உளப்பூர்வமாக தியாகதீபம் திலீபன் கொச்சைப்படுத்தப்படுகின்றான், அவன் அவமானப்படுத்தப்படுகின்றான், அவனுடைய இடம் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்படுகின்ற எந்த ஒரு நோக்கமும் துளியளவும் அவருக்கு இல்லை. தமிழரசு கட்சியை இந்த விடயத்திலே மூக்கை நுழைப்பதற்கு பின்னிருந்து நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்படுகின்றது. அதிலே இவர் முன்னகர்த்தப்படுகின்றார். அந்த கதாபாத்திரத்தை நடிக்கின்ற நடிகனாக இவர் முன்னகர்த்தப்படுகின்றார். என்றால் இவர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவராக அடையாளம் காணப்படுகின்றார். ஆகவே இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நாங்கள் கூறியதை போன்று அவர்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய போராளிகளை களமுறாக்கிவிட்டு அவர்களாகவே ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்கள். இதுக்கு ஏனையவர்கள் எதிர்ப்புகளை வெளியிடுவார்கள். அப்போ அது மீள இந்த சர்ச்சை என்பது ஒரு ஆழப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் எவரையுமே இதிலே அதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை கூறுகின்ற விடயம், மூத்த போராளியாக இருக்கிற பசீர் காக்கா அவர்கள், அவர் இன்று வரை அந்த மாவீரர்களுக்கு உண்மையாக இருக்கின்றார், அந்த போராட்டத்துக்கு உண்மையாக இருக்கின்றார். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் நேர்மையாக இந்த பொது கட்டமைப்பை தலைமை தாங்கி வழி நடத்த முடியும். ஆகவே அவருடைய தலைமையிலே எந்தவித கட்சி சார்பும் இல்லாமல், எவருடைய நெருக்கடிகளும் இல்லாமல்,
சுயாதீனமாக ஒரு கட்டமைப்பு உருவுகின்றதோ அப்போதுதான் அது சரியானதாக இருக்கும். இந்த கட்சிகள் அதற்கு வழிவிட்டு ஒதுங்க போவதில்லை. ஏற்கனவே உறவுகளுக்கு நினைவிருக்கும். நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் கதைத்திருக்கிறோம். நானே அந்த நேரடியாக அந்த முயற்சிகளில் ஈடுபட்ட ஒருவன் என்ற வகையிலே நான் அந்த நேரத்தில் அந்த விடயங்களை அம்பலப்படுத்தி இருந்தேன். ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு ரீதியான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டது. இந்த அரசியல் கட்சிகளும் புலம்பெயர்ந்து இருக்கின்ற சில பிழைப்புவாதிகளும் தங்களுடைய முகவர்களை உள்ளே அனுப்பி அதை குழப்பி அடித்து அதை உருப்பெறாமலே செய்து விட்டார்கள். மாகாண சபை 2019 கலைக்கப்பட்டதற்கு பிற்பாடு மிக நேர்த்தியாக என மாகாண சபை இருக்கின்ற போதெல்லாம் இந்த நினைவேந்தல்கள் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியது. அங்கே சம்பந்தனவர்கள் மொழிவாய்க்காலுக்கு வந்தபோது அங்கே அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டது. இது அவமரியாதைக்கு உள்ளாக்கப்படுவது சம்பந்தன் அல்ல. அந்த இடத்திலே ரத்தம் சிந்தி உயிரிழந்த எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தியாகிகள். ஆக அந்த ஒரு விடயம் என்பது அதுக்கான சூழமைவை இப்படியான சர்ச்சைகள் உருவாக்குகின்றது. அதற்கு பின்னர் மிக நேர்த்தியாக இந்த விடயங்களை எல்லாம் இந்த கொரோனா காலத்துக்கு முன்னர் அதுக்கு பின்னரும் அந்த பொது கட்டமைப்பு இவ்வாறு அதை நேர்த்தியாக கையாண்டது. அரசியலாளர்கள் அங்கே மத உரிமையாளர் அவர்களுக்கு தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல நின்றோடு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். பாதிக்கப்பட்ட தரப்பினர் அந்த பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்கள் முன்னின்று அந்த பொதுச்சுடரை ஏற்றி அந்த நினைவேந்தலை நெறிப்படுத்தினார்கள். மிக நேர்த்தியாக எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படி ஒரு அந்த முள்ளிவாய்க்கால் கட்டமைப்பு என்பது ஒரு வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பாக உருவாகிவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசியல் கட்சிகள் மிக தெளிவாக இருந்தார்கள். ஏனென்றால் அப்படி ஒன்று உருவாகிவிட்டால் இவர்களினால் அரசியல் செய்ய முடியாது. முள்ளிவாய்க்காலில் ஓரமாக நின்று ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டு வருவதை போன்று ஒரு ஓரமாக போய் நின்று ஒரு சுடரை ஏற்றி விட்டு வருவதோடு அவர்களுடைய வேலை முடிந்துவிடும். ஏன்னால் மற்ற இடங்களை போன்று இங்கே நின்று பேட்டிகளை கொடுக்க முடியாது. ஒரு காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டமாக இருந்தால் கூட அந்த போராட்டத்தில் நின்று விட்டு ஊடகங்களை ஓரம் காட்டி விட்டு ஏதாவது ஒரு வாய் வீரங்களை காட்டிவிட்டு செல்லலாம். ஆனால் இவ்வாறான நினைவேந்தல்களிலே இவர்கள் அங்கே அரசியல் பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தாங்கள் அதை ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு களமாக பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அப்படியே அந்த அந்த நினைவேந்தல் விவகாரம் என்பது ஒரு பலவீனமான ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்பது இந்த கட்சிகளுடைய ஆழமான விருப்பமாக இருக்கின்றது. அதன் காரணமாக தான் அவர்கள் தொடர்ச்சியாக குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இப்போது இந்த குழப்பங்கள் கூட அதை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது என்பதை தான் என்னால் உறுதிபட கூற முடியும். நேர்கள் கேட்ட விடயத்தை தான் நான் இங்கே கேட்டிருக்கேன். அதாவது மாவீரர்களை வைத்து அமைப்புகளும் கட்சிகளும் தங்களுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை இப்போ உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த நினைவேந்தல் மாவீரர்கள் என்ற அந்த விடயங்களை சொல்லாவிட்டால் இவர்களால் இங்கே நிலைக்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமை தான் வந்திருக்கிறது. நிறைவாக சுருக்கமாக ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ எல்லா கட்சிகளும் இவர்களை விற்பதற்காக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இப்போ நீங்கள் பஷீர் காக்கா போன்றவர்கள் தொடர்பாக கூறும்பொழுது நீங்களும் கூறியிருந்தீர்கள், ஒரு பொதுவான கட்டமைப்பினூடாக இதை நெறிப்படுத்தி நேர்த்தியாக ஒரு பொது கட்டமைப்பு நினைவேந்தலுக்கு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அழுத்தம் பிரயோகிக்கலாமா? அதற்கு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அதுக்கான சூழல்கள் இருக்கின்றது, அதுக்கான தேவை இருக்கின்றது. அது நிச்சயமாக இங்கே தாயகத்தில் தான் அதுக்கான ஒருங்கிணை உருவாக வேண்டும். ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் கட்டமைப்பில் இப்போது யாருமே தலையிட முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக அது இருக்கின்றது. அதோடு சேர்ந்து இவர்கள் தாங்கள் நின்று கொண்டு புலம்பெயர்ந்திருக்கின்ற சில பிழைப்புவாத குழுவினர் அதிலே தங்களுடைய பிழைப்புகளை நடத்திவிட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றதை தவிர முன்னேறை போன்று அதுக்குள்ளே அறிக்கையில் இந்த விடயத்தை சேருங்கள், இதை சேர்க்கக்கூடாது, அவரை கொண்டு வரக்கூடாது, இவரை கொண்டு வரக்கூடாது, இவர் நான் சுடரேற்ற வேண்டும் என்கின்ற அளவுக்கெல்லாம் தலையீடுகளை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக இருக்கின்றது. அது அப்படி இருக்கின்ற போதே நாங்கள் வடகிழக்கு தழுவியதாக அப்படி ஒன்று உருவாக்க முடியும், நிச்சயமாக உருவாக்க முடியும். அதற்கான தொடக்கம் என்பது தேவை. அது முள்ளிவாய்க்கால் என்பது அந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலை மையப்படுத்தியதாக அங்கே அதோடு ஒரு நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை சேர்ந்தவர்களினால் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது வடக்கு கிழக்கு தழுவியதாக துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு விரிவாக்கம் அடைவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் பஷீர் காக்கான் அவர்களை நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்துகின்றனால் ஒரு போராளி என்ற அடிப்படையில் ஒரு நினைவேந்த கட்டமைப்பு தனியே முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல என்று நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாட்களுமே எங்களுடைய ரத்தம் தோய்ந்த நாட்களாக இருக்கின்றது. ஆகவே அது மீள எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டுமானால் நினைவேந்தல் மூலமாகத்தான் அதை கொண்டு வர முடியும். வெறுமனே ஒரு தகவல்களாகவோ செய்தியாகவோ அதை கொண்டு வர முடியாது. இப்போ இன்றைய தினம் ஒரு நினைவேந்தல் குமரப்பா புலேந்திரவர்களுடைய நினைவேந்தல் நடக்குதுன்னா வடக்கு கிழக்கு முழுவதும் அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு இந்திய துரோகத்தினால் எவ்வாறு நாங்கள் வீழ்த்தப்பட்டோம், எங்களுடைய போராளிகள் எங்களுடைய தளபதிகள் எவ்வாறு நாங்கள் இழந்தோம், அந்த வரலாறு இந்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டுமானால் அந்த நினைவேந்தல் அரசியல் இல்லாமல் இப்போ இந்த திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலில் நின்று கொண்டு திலீபன் 13க்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த திலீபனுக்காக 13 ஆதரிப்பவர்கள் இங்கே வரக்கூடாது என்று சட்டம் போடுவதை போன்றெல்லாம் நாங்கள் மடைமாற்றக்கூடாது நினைவேந்தல்களை.
உள்ளதை உள்ளபடி வரலாற்றை கடத்த வேண்டுமாகிறது அது பொது கட்டமைப்பு தேவை. அதுக்கான அழுத்தங்கள் கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி ஒன்று உருவாகுமாக இருந்தால் அரசியல் நிச்சயமாக ஒரு நெறிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் என்று சொன்னால், இதுதான் அந்த வாக்கை தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற தமிழ் தேசியம், மாவீரர் போராட்டம், முள்ளிவாய்க்கால். இந்த விடயங்களை விட்டுவிட்டால் அந்த சில பேருக்கு நித்திரை வராது என்று சொல்வார்கள். அந்த ஒரு ஒரு விடயத்தை செய்து பழக்கப்பட்டு விட்டால் அது இல்லை என்று சொன்னால் நித்திரையே வராது, கைகாலெல்லாம் நடுங்க வலிக்கட்டும். அது இப்படி நினைவேந்தர்கள் இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஒரு பொது கட்டமைப்புகளால ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வருதுன்னு சொன்னால் இதை வச்சு பிழைப்பு நடத்தினாக்களுக்கெல்லாம் அந்த இது சாராயம் குடிக்காதாக்கள், இந்த போதைப் பொருள் பாவிக்காதாக்கள் மாதிரி கைகாலெல்லாம் நடுங்க வலிக்கட்டும். இப்போ இந்த அவியல் எல்லாம் அப்நார்மலாகி இப்போ இந்த வேறு விதமான நடவடிக்கைக்கு போடுவினோம். அப்போ ஒன்று அவியல் இந்த விஷயத்தில் அப்படி செய்யலாது, ஒன்று கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அப்படி இல்லாட்டி இதோடு சேர்ந்து பயணிக்கிற மாதிரியான நிலைமைக்கு வருவினோம். முள்ளிவாய்க்கால் போன்று இதோடு இணைந்து தாங்களும் சமாந்தரமாக பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு வருவினோம். ஆகவே கட்டாயம் அந்த கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியலோ ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டதை போன்று இவர்கள் மாவீரர்களை மட்டும் இது எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை. நாங்கள் பகிரங்கமாக இதில் ஒரு சவால் விடுகின்றோம் சகல கட்சிகளுக்கும். இந்த 16 ஆண்டுகளிலே இந்த எங்களுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே உங்களால் ஆக்கபூர்வமாக ஏதாவது ஒரு விடயத்திலே உங்களால் ஆக்கபூர்வமான முன்னேற்றத்தை காண முடிந்ததா? ஒரு செயல்விளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உங்களால் ஏதாவது செய்திருந்தால் அதை வந்து நீங்கள் பகிரங்கமாக எங்களுடைய ஊடகத்தில் கூட நாங்கள் அதுக்கான வாய்ப்புகளை தச்சமாக நீங்கள் அப்படி வந்தால் வழங்குங்கள். அதிலே வந்து அவர்கள் தெரிவித்து போகட்டும். என்று காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்திலே கழுதைந்து கட்டரும்பானதாகத்தான் ஒவ்வொரு விடயமும் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சான் மேலே உங்களால் ஏற முடியவில்லை. ஜெனீவா விவகாரம் என்பது நிலைகுத்தி சென்று கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று உலகம் ஒருமித்து நிற்கின்ற போது நாங்கள் அதுக்கு எதிராக பயணித்து சிங்களத்தோடு சேர்ந்து நாங்கள் இணக்கமாக நின்று கொண்டு அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஒரு முடிவு காண முடியாத ஒன்றாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைப்பதாக இருக்கட்டும், மாகாண சபையாக இருக்கட்டும், 13 அனைத்து விடயங்களிலுமே உங்களால் ஏதாவது ஒரு விடயத்தை சாதித்ததாக உங்களால் சொல்ல முடியும். 16 பிறகு எப்படி இதுக்குள்ள வர முடியும்? ஆகவே என்னை பொறுத்தவரையில இது ஒரு பொது கட்டமைப்பு உருவாகினால் தமிழ் தேசிய அரசியலுக்கும் அது ஒரு நிலத்திலும் புலத்திலும் இருக்கிற தரப்புகளை ஒரு குடைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வழியாகவும் அது இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. அந்த ஒரு குடைக்கு வருகிறதோ இல்லையோ அல்லது அப்படியே இருப்பவர்களை அகற்றி விடுமோ என்றும் கூட சிந்திக்கலாம் தானே. ஏனென்றால் இதைத்தான் வைத்து அவர்கள் பிழைக்கிறார்கள் என்றால் இது இல்லை என்றால் அவர்களுடைய கட்டுப்பாடு இல்லை என்றால் அவர்களால் இயங்காத நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பதைத்தான் நீங்கள் கூறுவதை வைத்து நான் உணர்கிறேன். நன்றி ராமிதரன். இன்றைய நிகழ்ச்சி இணைந்து நினைவேந்தல் தொடர்பாக பொது கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தின் முக்கியத்துவத்தை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.